ஸோ தண்ணி ஏதோ அவுட் சைடு தண்ணி ஏதோ குடிச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. என்கிட்ட அம்மா ஃபேன் இருக்கு. பொன்னான கையா, அவசரத்துக்கு அடகு வைக்கலாமா? பொன்னான கை. வைக்கலாம் வைக்கலாம். உங்களுடைய பொன்னான கை தான். உங்க கையை நீங்க அடமான வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஒரு லைக் பட்டனை போட்டு தட்டி விடுங்க. தூக்கிட்டு வாங்கடா தங்கத்தை. பழனி ப்ரோ தான் கையில காப்பெல்லாம் போட்டிருக்காரு, கழுத்துல செயின் எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ தூக்குங்க அந்த தங்கத்தை, அப்படியே மார்படி கடைக்கு. தட்டிட்டேன் காணோம். ஓகே தளபதியாரே, டைம் டேபிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம்? தமிழ் பேப்பர் 1 2 இருக்கா? செயின்லாம் இல்லை, காப்பு மட்டும்தான். எத்தனை பவுனு? ஓஹோ ப்ரோ, பித்தளை தான். செம ப்ரோ. ஆய் ஹாசினி டால் குட்டி, நான் லிங்க் அனுப்பிச்சேன் தெரியுமா? நீங்களாம் கண்டுக்கவே மாட்டீங்க. நான் காலும் பண்ணேன், ராமச்சந்திரன் ப்ரோக்கு கால் பண்ணேன். நான் ஆக்சுவலா பேச மாட்டேன், நான் கோவமா இருக்கேன். எங்க எனக்கு அது ஆக்சுவலா எக்ஸ்பைரி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் போட்டேன்ல லிங்க்கு, அதில் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிட்டு அது. ஏன்னா அதை நான் கட் பண்ணிட்டேன். என்னாச்சு தெரியுமா? நான் லிங்க் காப்பி பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ராமச்சந்திரன் ப்ரோக்கு அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிட்டு நான் வந்துட்டு இங்கே ஓகே கொடுத்தேன் பாரு. ஓகே கொடுத்துட்டு எனக்கு ரீகனெக்டிங்னு ரொம்ப நேரம் வந்துச்சு குட்டி. ஸோ என்ன ஆகிட்டேன்னா, நான் எண்டு ரெசியூம் வந்துச்சு, நான் ரெசியூம் கொடுத்தேன். அகெயின் வந்துட்டு இதாகிட்டே இருந்தது, ரொட்டேட் ஆகிட்டே இருந்தது. ஒரு 2 to 3 minutes வந்துட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நார்மல் லைவுக்கு வந்துட்டேன். அதனால அந்த லிங்க் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு சப்போஸ் அதில் ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் உள்ளே வரலாம், இப்போ வரலாம். ஓகேவா? இல்லைன்னா நான் வரேன், நான் லைவ் முடிச்சுட்டு நான் உங்கள் இதுக்கு வரேன். எனக்கு அது இது இன்னைக்கு ஃபோனில் வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது. எனக்கு மார்னிங்லேருந்தே ஃபோன் வந்துட்டு ஹேங் ஆகிட்டு. ஏன்னா அந்த சாரீஸ் பிக்சர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக போய் கேலரியில் சேவ் ஆனதுனால ஃபுல்லாக ஹேங் ஆகிட்டு. ஸோ அதை விட்டு விட்டு வந்தது. மேபி அதனால என்ன வந்ததா என்னன்னு தெரியல. நான் எப்படியோ கண்டுபிடிச்சி காப்பி லிங்க்கு ஷேர் லிங்க்குன்னு சொல்லி 2 ஆப்ஷன் வந்தது. நான் காப்பி லிங்க் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணினேன். பட் அதில் எண்டு ரெசியூம்னு வந்ததுனால நான் ரெசியூம் தான் கொடுத்தேன். ரீகனெக்டிங் ரொம்ப நேரம் போயிட்டு. ஸோ அதனால் டென்ஷன் ஆகிட்டு. இங்கே வேறு லைவுக்கு டைம் ஆகிட்டா, அதனால் கட் பண்ணிட்டேன்டா தங்கம். மேபி அதனால் உங்களால் கட் பண்ணிவிட்டு நான் எகெயின் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களால் உள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் அது ஓகேன்னா பாருங்கள். எனக்கு இங்கே எதுவும் ஆப்ஷன் வரல, ஆப்ஷன் காமிக்கல. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காமிக்கல தங்கம். அது பாருங்க, இல்லைன்னா நான் வரேன் ஹாசினி குட்டி, சரியா? நான் கால் பண்ணேன் அவருக்கு, அப்போ கூட 2 டைம் கால் பண்ணியிருந்தேன். எனக்கு இன்னுமே பாரு, நான் உனக்கு இது பண்ணுறேன் பாரு, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணேன். இன்னும் அவர் இது சவுதி நம்பர்லேருந்து தான் பார்த்துருக்காங்க, இந்தியா நம்பர்லேருந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாரு அதுவும்? பார்த்துட்டாங்க. ஓகே ஓகே. ஆனால் ஜாயின் பண்ண முடியாது இப்போது. அது நான் என் பண்ணிட்டேன் அந்த லைவ், சரியா ஹாசினி குட்டி? நாளைக்கு நான் கண்டிப்பாக தயவுசெய்து கொஞ்சம் ரெடியாக இருங்க. ஏன்னா 9 o'clock நான் வந்துட்டேன். ஏதோ வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு, பாப்போம். அந்த லிங்க்ல ஒர்க் பண்ணுதுக்கா, நீ அக்செப்டட் கொடுக்கா, வந்துரும்க்கா. அப்படியா? இல்லை எனக்கு வரலையேடா அதில். தங்க எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரலையேடாம்மா. இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரலையே எனக்கு. ஹாசினி கட்டி சில்வர் அக்கா 1300 தானே. ஓகே தங்க பிள்ளை, சும்மா சொன்னையா. 3 தமிழன், இங்கிலீஷ் காரன். அப்போ அண்ணாவுக்கு அனுப்பி வச்சு விடுங்க, நான் அனுப்பிச்சி விட சொல்கிறேன். அதை அனுப்பிட்டேன்டி, அது அவர் ஓகே சொல்கிறாரு. நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நான்